அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாக இந்த ரமலான் மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு அருள் மிகுந்த மாதம். அல்லாஹுடைய பாக்கியம் நிறைந்த மாதங்களில் ரமலான் மாதம் முக்கியம் வாய்ந்த ஒரு இடம் வகிக்கிறது. இதா ஜா ரமதான் ஃபுதிஹத் அப்வாபுர் ரஹ்மா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் அருள் வாசல்கள் திறக்கப்படுகிறது. இதா ஜா ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இதா ஜா ரமதான் அப்வாபு சமா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் ஹதீஸ்களில் பார்க்குறோம். அதே மாதிரி ஒல்லிக்கத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது. சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் சங்கிலியிடப்படுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி ரமலான் மாதத்திற்கு நிறைய சிறப்புகளை நாம் பார்க்கிறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம், இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நோன்பு இருக்கு பாருங்க. இதில் சம்பந்தமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடமையான நோன்பு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்வாழ்ந்த சமுதாயங்களுக்கும் கடமையாக்கி இருந்தான். இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய நமக்கும் கடமையாகி இருக்கிறான். புதுசாக நமக்கு மட்டும் கடமையாக அல்லாஹ் ஆக்கிடல, பழைய வழிமுறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்குறான். இது நீங்கள் திருக்குரானில் பக்ராவில் 183வது வசனத்தில் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமு சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்வாழ்ந்த மக்களுக்கு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ புதிதான ஒரு கடமை கிடையாது, எல்லா மக்களுக்கும் கொடுத்த கடமை என்பதை புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் நபி ஆனாங்களே, 40வது வயதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி விடவில்லை. அதற்கு முன்னாடி ஆஷூரா நோன்பு தான் கடமையாக இருந்தது. புகாரியில் 2002வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். கான யௌம் ஆஷூரா தசூமுஹு குரைஷ் ஃபில் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் குறைஷிகள் இந்த நோன்பை, ஆஷூரா நோன்பை வைத்து கொண்டு வந்தார்கள். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யசூமுஹு, ரசூலுல்லாவும் இந்த நோன்பை ஆஷூரா, அதாவது முஹர்ரம் 10வது நாள் ஆஷூரா, இந்த முஹர்ரம் 10வது நாள் நோன்பை வைத்து கொண்டு வந்தார்கள். ஜாஹிலியாவுடைய குறைஷிகளும் வைத்து கொண்டு வந்தார்கள், இணை வைப்பாளர்களும் வைத்து கொண்டு வந்தார்கள், ரசூலுல்லாவும் வைத்து கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலம்மா கதிமல் மதீனா சாமஹு அமர பி சியாமிஹி, மக்காவுலேயும் இறை தூதரான பிறகு வைத்தாங்க, மதீனாவுக்கு வந்த பிறகும் கூட தானும் வைத்தார்கள், பிறருக்கும் நோன்பு வைக்க கட்டளையிட்டார்கள். ஃபலம்மா ஃபுரித ரமதான் தரக்க யோம ஆஷூரா, ரமலான் மாத நோன்பு கடமையான உடனேயே ஆஷூரா நோன்பை விட்டு விட்டார்கள், ரமலானை பிடித்து கொண்டார்கள் என்ற மாதிரி பார்க்குறோம். ஃபமன் சாமஹு ஒமன் ஷா தரக்கஹு, நாடியவர்கள் இந்த ஆஷூரா நோன்பை வையுங்கள், நாடியவர்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறாங்க. அப்போது ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த நோன்பு இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோக்கப்படுகிற ஆஷூரா நோன்பு என்பதை புரிந்து கொள்ளணும். இதில் முக்கியமாக இன்னொன்றை நீங்கள் கவனிக்கணும். இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு ஏன் கடமை என்று பேசுகிற அந்த நேரத்தில் இதற்காகத்தான் கடமை என்று அல்லாஹ் பதில் கொடுக்குறான். இறையச்சவாதிகளாக நீங்கள் மாறணும் என்றது காரணமாக. இதுதான் வணக்க வழிபாடுகளுடைய நோக்கங்களில் முக்கியமான நோக்கம். இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ள வேண்டும் என்ற நோக்கம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக, பார்க்கிறான் என்ற எண்ணம் வலுவாக வர வேண்டும் என்பதற்காக, பார்க்கிறான் என்ற எண்ணம் வந்துவிட்டால் தீமையிலிருந்து இந்த மனிதன் விலகிக் கொள்வான் என்ற காரணத்திற்காக, அல்லாஹ் பார்க்கிறான் என்று வலுவாக உள்ளத்தில் அமர்ந்து விட்டால், அந்த எண்ணம் அமர்ந்து விட்டால் நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பான் என்ற காரணத்திற்காக. இதான் அடிப்படையான விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் தொழுகையை பற்றி சொன்னாலும், குர்பானியை பற்றி சொன்னாலும், ஹஜ்ஜை பற்றி சொன்னாலும், எதை பற்றி சொன்னாலும் இறையச்சத்துக்காகத்தான் இதெல்லாம் கடமைன்னு பேசுகிறோம்.
லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா லாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி, அதை பற்றி பேசுகிறான்ல, இறைச்சி என் இடத்துல வந்து சேராது, ரத்தம் என் இடத்துல வந்து சேராது, உங்களுடைய இரையச்சம் தான் சேருமுன்றான்ல. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களை பற்றி பேசும்பொழுது சொல்கிறான், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களே நீங்கள் திரட்டி கொள்ளுங்கள், எதை வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க, சாப்பாடுலேருந்து உணவுலேருந்து காசு பணத்திலிருந்து ஆடையிலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இன்ன ஹைர ஜாதி அத்தக்குவா, திரட்டுவதில் இரையச்சத்தை நீங்கள் திரட்டி கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களை பார்த்து. தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான பாவமான காரியத்தை விட்டு இந்த மனிதனை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ என்ன அடிப்படையான விஷயம்? தொழுகையாக இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளுடைய அடிப்படை இரையச்சத்தை இந்த மனித சமுதாயத்தில் கொண்டு வர வேண்டும். நாம் பக்குவப்படணும், நல்லவர்களாக ஆகணும், பாவத்திலிருந்து விலகணும் என்றதான் காரணம். நீங்கள் கூட பார்க்கலாம், எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரமலான் மாதத்தில் தண்ணியை நம்ம என்ன செய்ய மாட்டோம், தண்ணி எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஒழு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் வாய் கொப்பளிப்போம். வாய் கொப்பளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சின்ன அளவுக்கு உண்டான தண்ணி நம்முடைய தொண்டை குழியில் விழுவதற்காக எட்டி பார்க்கும். அதை நம்ம அங்கே போயிடக்கூடாது, நோம்பு முறிந்துரும் என்பதற்காக அப்படி அதை வெளியே துப்பி விடுவோம். காரணம் என்ன? அந்த ஒரு சொட்டு தண்ணியை தொண்டைக்கு கீழே இறக்காமல் வெளியே துப்புவதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தை தவிர வேறு என்ன? அந்த எண்ணம் தான். அப்போ அந்த எண்ணம் 30 நாள் ரமலான் மாதத்தில் பயிற்சி எடுக்கிறோம், எல்லா மாதங்களும் செயல்படுத்துவதற்காக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்லம் யதா கௌல ஸூர் வலா அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் நோன்பு வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்? பொய் பேசுகிறார், நோன்பு வைத்துக் கொண்டு தீமையான பாவமான காரியத்தில் ஈடுபடுகிறார். அவர் பசியாக இருக்கிறார், தாகமாக இருக்கிறார். இவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு தேவையா? அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஏன் இவர் பொய் பேசுகிறாரே, தீமையான காரியத்தில் ஈடுபடுகிறாரே, இதன் காரணமாக ஒரு நயா பைசா கூட பிரயோஜனம் கிடையாது என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது நோன்பினுடைய அடிப்படை காரணத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். இது முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்ததாக, நோன்பு 12 மாதங்களில் அல்லாஹ் ரமலான் மாதத்தை தேர்வு செய்ததனுடைய காரணம் என்ன? ஷாபான் இருக்கிறது, இன்னும் முஹர்ரம் இருக்கிறது, ரஜப் இருக்கிறது, துல்ஹஜ் இருக்கிறது, துல்காதா, எத்தனை மாதம் இருக்கிறதா இல்லையா? ஏன் ரமலானை தேர்வு செய்தான் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே பதில் தர்றான். அதுக்கு நான் ஏன் இந்த ரமலானை தேர்வு செய்தேன் என்றால், 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமஸான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன். ரமலான் தேர்வு செய்ததனுடைய காரணம், அந்த குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. எந்த குர்ஆன்? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன். முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன் இல்லையா, மனித இனத்துக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன் இந்த ரமலானிலே அருளப்பட்டது. ஓ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அது நேர்வழியை தெள்ள தெளிவாக கூறும். வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து கூறக்கூடியதாக இருக்கிறது அந்த குர்ஆன். அது ரமலான் மாதத்தில் அருளப்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். அடுத்து சொல்றான், அடுத்த வரியே சொல்றான்ல, இந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் அப்படின்றான். அப்போ ரமலான் மாதத்தை தேர்வு செய்ததற்கு காரணம் எதுக்கா? குர்ஆன் அருளப்பட்டதுக்காம். நம்ம நோன்பு வைக்கிறது மிகப்பெரிய நன்மையான காரியமாக நம்ம நினைக்கிறோம். இந்த நன்மையான காரியம் வர்றது இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட காரணம் குர்ஆன் கொடுக்கப்பட்டதுதான்றான்ல. எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்க. இந்த நோன்புக்கு இந்த மாதம் தேர்வு செய்யப்பட்டதுக்கு காரணம் குர்ஆன் அருளப்பட்டதான். அது நேர்வழியை சொல்லக்கூடியதான், அது உண்மையை பொய்யை பிரித்து காட்டக்கூடியதா இருக்கிறதா, மனித சமுதாயத்துக்கு நேர்வழியாக இருக்கிறதா அல்லாஹ் சொல்றான். அந்த குர்ஆனை என்ன அடிப்படையில் பார்க்கும்போது என்ன தெரியுது? பொருள் உணர்ந்து விளங்கி படிக்க வேண்டும் என்று தெரிகிறது. குர்ஆனோடு அதிகமாக தொடர்பில் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. குறிப்பாக ரமலானில் அதற்குண்டான வாய்ப்பு வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். குர்ஆனோடு நம்ம அதிகமாக தொடர்பில் இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலான் சம்பந்தமாக இதை சுட்டி காட்டுறது என்ன செய்யறோம்? நம்ம குர்ஆனில் பார்க்குறோம். அதே மாதிரி குர்ஆனில் இன்னொரு இடத்துல 44வது அத்தியாயம் 2:3 சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்திரீன்.
இது ஒரு பாக்கியம் நிறைந்த இரவுல தான் நம்ம இதை இறக்கினோம். பாக்கியம் நிறைந்த இரவு எது? இன்ன அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல், அது இன்னொரு இடத்துல 97வது சூராவில் கதிர்னு சூராவில் சொல்கிறான்ல, லைலத்துல் கதிரில் இறக்கணும்னு சொல்கிறான். 44வது சூராவில் பொதுவாக சொல்கிறான்ல, அது மகத்துவம் மிக்க இரவுல இறக்கணும்னு சொன்னது. இதுவும் ரமலான் மாசத்தை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். கதிர் சூராவில் இன்ன அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லைல் ஃபஜ்ர். இந்த லைலத்துல் கத்ர் தான் இதை நாம் இறக்கினோம். நபியே, இந்த லைல மகத்துவமிக்க இரவுனா என்னன்னு தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த இரவில் தான் மலக்குமார்களும் ரூஹும் என்ன செய்யறாங்க? இறங்குகிறார்கள். அல்லாஹுடைய கட்டளையோடும் அல்லாஹுடைய அனுமதியோடும் இறங்குகிறார்கள். அது சலாம் விடியற் காலை வரைக்கும் இருக்கும் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். கதிர் என்ற சூறாவில் 97வது அத்தியாயம். அப்போ இந்த இரவுல தான், மகத்துவமிக்க இரவுல தான் இந்த குரானை இறக்கினேன்னு அல்லாஹ் சொல்றானே. அந்த மகத்துவமிக்க இரவு எந்த மாசத்துல வருது? ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களினுடைய ஒற்றைப்படை இரவுகள்ல ரசூலுல்லாஹ் தேட சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம தெரிந்து கொள்ளணும், முக்கியமான அடிப்படையான விஷயம் இது. இந்த நோன்பு யார் மேல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னால், விதிவிலக்கு யாருக்கு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா கடமை யாருக்குன்னு புரிஞ்சிடும். விதிவிலக்கு யாருக்கு இருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மற்ற நபர்கள் எல்லாம் நோற்பது கடமை என்பது தெரிஞ்சுக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? இதை சொல்றான். 284 185 சொல்றான். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். உங்களில் யார் பயணத்தில் இருக்கிறார்களோ, அதே மாதிரி உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் வேறு நாட்களில் கணக்கு போட்டு வைத்துக் கொள்ளட்டும், கணக்கிட்டு வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இப்போ நோன்பாளியா இருக்கக்கூடிய நபர் நோன்பு வைக்க முடியல, காரணம் என்ன? நோய் அல்லது பயணம். இந்த ரெண்டு உங்களுக்கு நோன்பு தடையாக இருக்குமானால் இந்த நோயை இருக்கிற காரணத்தில் நோன்பு விட்டுருங்க, பயணத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நோன்பு விட்டுருங்க, வேறு நாளில் கணக்கு போட்டு வையுங்க என்று அல்லாஹ் சொல்றதுலேருந்து ஊரில் இருக்கக்கூடிய நோயாளிகள் இல்லாத மற்றவர்களாக நோன்பு வைக்கணும், பயணிகள் இல்லாதவர்கள்லாம் நோன்பு வைக்கணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். யார் பயணத்தை என்ன செய்கிறாங்க, இல்லாமல் உள்ளூரில் இருக்கிறாங்களோ, ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வைக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றதா இருந்தால், இதில் நோயாளிகள் சம்பந்தமாகவும் நம்ம பயணிகள் சம்பந்தமாகவும் தெரிந்து கொள்ளணும். அதில் நோயாளிகளில் 2 வகை இருக்கிறாங்க, வயோதிகர்கள்லையும் 2 வகை இருக்கிறாங்க. நோயாளிகளில் தற்காலிக நோயாளிகள் இருக்கிறாங்க, நிரந்தர நோயாளிகள் இருக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் 5 நாள் அளவுக்கு அவங்க உடம்பு சரியில்லாமல், உடல்நிலை சரியில்லாமல் ஆகும், தற்காலிக நோய். இன்னொரு நோய் இருக்கும், நிரந்தரமாக அது நோய் இருக்கும், பல வருடங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோயாக இருக்கும். அந்த நோன்பு அவர்களுக்கு அந்த நிரந்தர நோய் இருக்கிற காரணத்தினால அப்போது அவர்கள் நோன்பு வைத்தால் என்ன ஆகும்? அவருக்கு இன்னும் உடம்பு இன்னும் கெடுதியாக அமைந்துவிடும். நிரந்தர நோயாளிகள் நோன்பு எப்போதுமே வைக்க முடியாது, பிற்காலத்தில் வைக்க முடியாது, இப்போதும் வைக்க முடியாது, எப்போ வைத்தாலும் அவங்களுக்கு உடல்நிலை கேடாக அமைந்துடும். தற்காலிக நோயாளிகள் அந்த மாதத்தில், அந்த நாளில், அந்த வாரத்தில் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும், வேறு நாளில் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ வேறு நாளில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வேறு நாளில் கணக்கு போட்டு வச்சுக்கிடுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான். இது ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு ஆன்மாவையும் தன்னுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். அப்போ ஒரு நோயாளியாக இருக்கிறார், காலம் முழுக்க அவரால் நோன்பு வைக்க முடியலைன்னு சொன்னால் திருப்பி இன்னொரு நாள் வைக்க சொல்லி என்ன சொல்ல மாட்டான்ல, சிரமம் கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்க மாட்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி வயோதிகர்கள், வயோதிக நிலையில் அடைந்த ஒரு பாட்டி, வயோதிக நிலை அடைந்த ஒரு தாத்தா, இவர்கள் நோன்பு வைக்கணுமா வைக்கக்கூடாதா என்றால், அவர்களுடைய சில பேர் இதை வயசு வைத்து சொல்ல முடியாது. இப்போ வயசு கூடுதலாக இருக்கும், ஆனால் ஆரோக்கியமாக இருப்பாங்க, உடல் வலு உள்ளவங்க இருப்பாங்க. வயது குறைவாக இருக்கும், 40 45 வயசு தான் இருக்கும், ஆனால் உடல் பலகீனம் அடைந்து இருப்பாங்க. வயது கூடுதலாக இருக்கக்கூடியவர்கள் வலு உள்ளவர்களாகவும் சில பேர், வயது குறைந்தவர்கள் சில பேர் ஆரோக்கியம் இழந்தவர்களாகவும் நம்ம பார்க்குறோம், சக்தி இல்லாதவர்களாகவும் பார்க்குறோம். அப்போ வயதை வைத்து சொல்லக்கூடாது.
ரொம்ப பலகீனத்தை வச்சு தான் சொல்லணும். வச்சா அவங்களுக்கு என்ன ஆகும், உடலில் அவங்க வயது கூடின காரணத்தினால அவர்களுக்கு நோன்பு வைக்க இயலாத நிலையில் இருக்கக்கூடிய வயோதிகர்கள்னு எடுத்துக்கொள்ளணும். அது வயசை வச்சு சொல்லக்கூடாது, உடல் நிலையை வச்சு சொல்லணும். இவர்களுக்கு நோன்பு கடமையா என்று கேட்டால் இவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. இவர்களுக்கு என்ன இல்லை, நோன்பு கடமை கிடையாது. இவர்கள் வேற ஒரு நாளில் வைக்க வேண்டிய தேவையும் இல்லை. எப்படி நிரந்தர நோயாளிகள் வேறு நாட்களில் நோன்பு வைக்க தேவையில்லையோ, அதே போல இந்த வயோதிக நிலை அடைந்த பலகீனமாக அவர்கள் இருக்கிறவர்கள் வேறு நாட்களில் நோன்பு வைக்க தேவையில்லை. அதுக்கு அந்த வசனம் தான் ஆதாரம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எந்த ஒரு ஆன்மாவையும் தன்னுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். சக்தி இல்லைன்னா எப்படி அல்லாஹ் கேள்வி கேட்பான், எல்லாரும் முடியலையே என்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இதில் ஒரு பரிகார சம்பந்தமான விஷயத்தையும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னால், நோன்பு சம்பந்தமாக விஷயத்தில் அவர்கள் வயதான பாட்டியோ வயதான தாத்தாவோ அடைந்த இருக்கிறாங்க, வைக்க முடியல, நோன்பு வைக்க முடியல. இந்த நிலையை அடைந்தவர்களுக்கு என்ன மார்க்க தீர்ப்பு கொடுத்து கொண்டு வந்தார்கள் கடந்த காலத்தில்? நாம் கூட அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தோம் கடந்த காலத்தில். அவங்க நோன்பு வைக்க முடியலையே அவங்களால, அப்போ என்ன செய்யுங்க, ஒரு ஏழைக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும். ஒரு நோன்புக்கு பகரமாக என்ன செய்யணும், ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும். 30 நோன்பு நீங்கள் வைக்க முடியலைன்னு சொன்னால் 30 ஏழைக்கு உணவு கொடுப்பது பரிகாரம் என்று சொல்லி வந்தோம். ஆனால் குர்ஆன் ஹதீஸில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த நிலைப்பாடும் பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடும் தவறாக தான் இருக்கு. நோன்பு வைக்க முடியாதவர்கள் பலவீனத்தின் காரணத்தினால், இயலாமையின் காரணத்தினால் நோன்பு வைக்க இயலாதவர்கள் பரிகாரம் கொடுக்கணும், ஏழைக்கு பரிகாரம் கொடுக்கணும் என்ற சொல்லக்கூடிய சட்டம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது. ஏன்? குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான், 284 என்ன சொல்றான்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி சொல்றதா இருந்தா என்னன்னு கேட்டா, பரிகாரம் கொடுக்கணும்னு சட்டம் இருந்துச்சு நோன்புக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். இதை நீங்கள் புகாரியில் 4505, 4506, 4507 படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். புகாரியில் இந்த வசனம் 2 பக்கராவில் 184. ஆரம்பத்தில் என்ன சட்டம் இருந்ததுன்னு சொன்னால், நோன்பு எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைங்கன்னு கடமையாக்கலை. எடுத்த உடனே என்ன அல்லாஹ் சொன்னாம்னா, விரும்பியவங்க நோன்பு வைங்க, விரும்பியவங்க நோன்பு வைக்காமல் இருங்க. நோன்பு வைக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு பரிகாரம் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொன்னான். ஆரம்பத்தில் எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருந்தான்னு சொன்னால், எல்லாருக்கும் நோன்பு வைங்க நல்லா சொல்லாமல், இதை நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். 184 வஅலல்லதீன யுதீகுனஹு ஃபிதியத்துன் தாமு மிஸ்கீன். யார் இந்த நோன்பு வைக்க சக்தி பெற்றிருக்கிறார்கள், நல்ல வார்த்தையை கவனிங்க, சக்தி பெற்றிருக்கிறார்களோன்னு பேசுகிறான்ல. சக்தி பெற்றிருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் சக்தி பெற்று இருக்கிறீங்களா நோன்பு வைக்கிறதுக்கு நான் கேட்குறேன். ஆமான்னு நீங்கள் சொல்லுவீங்களா இல்லையா? நீங்கள் சக்தி பெறவில்லையோன்னு நான் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு நோன்பு வைக்க சக்தி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அல்லாஹ் நோன்பு வைக்க சக்தி இல்லாதவர்கள்னு கூப்பிடலை. யார் நோன்பு வைக்க சக்தி பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கட்டும்ன்றான்ல. சக்தி பெற்றிருக்கவர்கள், அதாவது ஆரம்பத்தில் இப்படி தான் கடமையாகுது. ஆரம்பத்தில் எப்படி கடமையாகுது? விரும்பியவர்கள் நோன்பு வைங்க, வைக்காதவர்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஏழைக்கு பரிகாரம் உணவாக கொடுங்க. இதன் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட சட்டம். அல்லாஹ் சொல்லும்பொழுது அப்படி சொல்கிறான், ஃபமன் தத்தவா கைருன். ஆனால் யார் நோன்பு வைக்கிறீங்களா தான் சிறந்ததுன்னு இப்போ பேசணும். 2 சாய்ஸ் இருந்தாலும் நீங்கள் நோன்பு வைங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இது 284. 285 வசனம். அடுத்த வசனம் என்ன வருது தெரியுமா? ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர ஃபல்யசும். யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கணும்னு அடுத்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் 2 சாய்ஸை சொல்லுது. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லுது இல்லையா? இதுக்கு ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. 4506, 4507 படித்து பாருங்க. என்ன வருதுன்னு சொன்னால், சலமா பின் அக்வா என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்கிறார், இந்த பரிகாரம் அந்த நோன்பு வைக்கிறவங்க வைங்க, விருப்பப்படாதவங்க பரிகாரம் கொடுத்துருங்க என்ற இந்த வசனம் அடுத்த வசனம் இறங்கின உடனே மாற்றப்பட்டுருச்சு. என்ன அடுத்த வசனம்? அந்த மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்ற வசனம் இறங்கின உடனே
முந்தைய வசனம் மாற்றப்பட்டு விட்டுச்சு என்று சலமா என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார். 4506 இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் இதே கருத்தை சொல்றார். 2 சஹாபாக்கள் இந்த வசனம் மாற்றப்பட்டுருச்சு என்று சொல்கிறார். இந்த இவர் இருக்கார்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் என்ன செய்யறாருன்னா இந்த வசனத்துக்கு நேர் மாற்றமான விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த வசனத்துக்கு நேர் மாற்றமான விளக்கம் என்ன சொல்றாருன்னா, இந்த பரிகாரம் இருக்குல்ல, சக்தி உள்ளவர்கள் யாருக்கு நோன்பு வைக்க சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கன்னு இந்த வசனம் இருக்குதே, இது முழு அளவுக்கு மாற்றப்பட்டதா சொல்ல முடியாது. வயதான பாட்டி, வயதான தாத்தா பாட்டி இருக்கிறாங்களே, இவர்கள் நோன்பு வைக்கவில்லைனா அவர்கள் ஒரு நோன்புக்கு பகரமா பரிகாரம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அவருடைய சொந்த வார்த்தையா சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதாகலாம் சொல்லல, சொந்த வார்த்தையா அவர் சொல்றாரு. அப்போ 2 சஹாபாக்கள் அந்த வசனம் மாற்றப்பட்டுச்சு, அடுத்த வசனம் வந்தோன்னு மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா அந்த வசனத்தை நேர் மாற்றமான அர்த்தம் கொடுக்கிறாரு. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது சக்தி உள்ளவர்கள் பரிகாரம் கொடுங்கன்னு இருக்கு, சக்தி இல்லாதவர்கள் பரிகாரம் கொடுங்கன்னு அந்த வசனத்தில் இல்லை. சக்தி உள்ளவர்கள் பரிகாரம் கொடுங்கன்ற அந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் எப்படி காட்டுறாருன்னா சக்தி இல்லாதவர்கள் பரிகாரம் கொடுக்கறது காட்டுறாரு. சக்தி இல்லாதவர்கள் பரிகாரம் கொடுக்கறதுக்கு அந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் அவர்கள் காட்டுறாரு. இதை வைத்துக்கொண்டு இத்தனை காலம் தெரியாத நிலையில சட்டம் சொல்லி வந்தோம். இதை புரிந்த பிறகு சக்தி இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யல, மார்க்கத்தில் கடமையே கிடையாது. யாருக்கு சக்தி இல்லையோ அவங்களுக்கு கடமையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹஜ்ஜை பத்தி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், அல் ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, யார் ஹஜ்ஜு சென்று வருவதற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் ஹஜ்ஜு செய்வது கடமைன்றான். சக்தி இருந்தால் தான் ஹஜ்ஜு கடமை. ஹஜ்ஜு ஜக்காத் எடுத்துக்கிடுங்க, ஜக்காத் எல்லாருக்கும் எல்லாம் கடமையாக்கி இருக்கிறான் இல்லை. யாருக்கு பொருளாதாரம் என்ற அந்த சக்தியை கொடுத்துருக்கிறானோ அவங்கள வச்சு தான் எல்லாம் கேள்வி கேட்குறான். தொழுகை இருக்குது, தொழுகையில் நின்ற நிலையில் என்னால் தொழ முடியலை, நின்று தான் தொழுதாவுன்னு இஸ்லாம் சொல்லாது, உட்கார்ந்த நிலையில் தொழுன்னு சொல்லுகிறது. உட்கார்ந்து கூட என்னால் தொழ முடியல, படுத்த நிலையில் தொழு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. படுத்து கூட என்னால் தொழ முடியல, சைகை மூலமாக தொழ சொல்லி இஸ்லாம் சொல்லுது. சக்திக்கு மீறி இஸ்லாத்தில் சட்டம் கிடையாது. அப்போ இந்த வசனத்தில் அந்த கருத்தும் இல்லை. ஆனால் இப்னு அப்பாஸ் மட்டும் என்ன செய்கிறாரு, சக்தி உள்ளவர்கள் பரிகாரம் கொடுங்க என்ற வசனத்தை சக்தி இல்லாதவர்கள் பரிகாரம் கொடுங்கன்னு காட்டுறாரு. சக்தி இல்லாதவர்கள் மீது தான் குற்றமே கிடையாது. சக்தி இல்லாதவர்கள் மீது தான் பலவீனமான நிலையை அவங்க அடைஞ்சிட்டாங்க, நோயாளி ஆயிட்டாங்க, வயோதிக நிலையை அடைஞ்சிட்டாங்க, இயலாமையில் இருக்கிறாங்க. இவங்கள தான் எல்லாம் நோன்பை கடமையாக்க மாட்டானே, எந்த ஒரு கடமையும் அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு வைத்தா இன்னும் உடல்நிலை கெட்டுல போயிடும் அவங்களுக்கு நோன்பு வைத்தால். அப்போ இவர்கள் மீது கடமையே கிடையாது என்ற சூழ்நிலையில் பரிகாரம் கொடுங்கள் என்று சொல்வது அதுக்கும் நேர்மாற்றமா இருக்கிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா, எந்த ஒரு ஆன்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கும் அடிப்படைக்கும் மாற்றமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு அடிப்படையும் புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்தில் அமலே இருக்குல்ல, செயல்பாடுகள், இதை வைத்து கூலி என்று இஸ்லாத்தில் சொல்லப்படலை, எண்ணத்தை வைத்து தான் கூலி இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அப்படிதானே? தபூக் போர் போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ரிட்டர்ன் வர்றாங்க. தபூக்கு போர் போயிட்டு திரும்பி வரக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க, நாம போருக்கு போயிட்டு திரும்பி வர்றோம், இப்போ எங்க நிறைய பள்ளங்கள் நிறைய மேடு எல்லாம் கடந்து வர்றாங்க, பள்ளத்தாக்கெல்லாம் கடந்து வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னபில் மதீனத்தி அக்வாமன் மா சிர்தும் மசீரன் வலா கதாத்தும் வாதியன் இல்லா கானுமாக்கும். நாம போயிட்டு இப்போ ரிட்டர்ன் இப்போ மதீனா போயிட்டு இருக்கிறோம், ஆனால் உங்களோடு ஒரு கூட்டம் கூட இருக்கிறாங்க, உங்களோடு ஒரு கூட்டம் கூட இருக்கிறாங்க, ஆனால் கூட இல்லை, கூட இருக்கிறாங்க ஆனால் கூட இல்லை. எப்படி போல சொல்றாங்க, நன்மையில் கூட இருக்கிறாங்களாம். எந்த பள்ளத்தாக்கு நீங்கள் கடந்து வந்தாலும் அவங்க கூட இருக்கிறாங்க, நீங்கள் எந்த டிராவல் பண்ணி பயணம் நீங்கள் செஞ்சு போனாலும் கூட இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இல்லாமலேயே இந்த நன்மை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் வராமல் தடுத்ததற்கு காரணம் ஹபஸஹுமுல் உதுர், நோய் தான் அவர்களை வரவிடாமல் ஊரிலேயே தடுத்து விட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. எண்ணத்தை வச்சு தான் கூலி. இவ்வளோ காலம் ஒருத்தர் நோன்பு வைத்து கொண்டு வருகிறார், இப்போது இயலாமையில் ஆயிட்டார்னு வைங்க, அவருடைய எண்ணத்தை வச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிருவான், கூலி கொடுத்து விடுவான் என்பதை புரிந்து கொள்ளணும். வயோதிக நிலையை அடையக்கூடிய பலவீனமானவர்களும் நிரந்தர நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள் பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இஸ்லாத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக இந்த சிறுவர்கள் மீது நோன்பு கடமையா? சின்ன வயசு உள்ளவங்களா இருக்கிறாங்க, அவர்களுக்கு நோன்பு கடமை ஆகுமா என்று கேட்டால் கடமையாக ஆகாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். இது இல்லை எந்த கடமையும்.
பருவ வயது என்ற நிலையை அவர்கள் அடைந்து விடுவார்கள் என்றால் அப்போது அவர்கள் மீது நோன்பு கடமையாயிரும். பருவ வயது என்ற வயதுக்கு கீழே இருப்பார்களே ஆனால் கடமையாக ஆகாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஹஜ்ஜு செய்யும் பொழுது இந்த குழந்தையும் சேர்த்து நான் ஹஜ்ஜு செய்யலாமான்னு கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் செய்யுமா, தாராளமாக செய், வலக்கி அஜ்ருன், உனக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். குழந்தைக்கு நன்மை கிடைக்குன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் குழந்தைக்கு நீ ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போய் ஹஜ்ஜு செய்வாய் என்று சொன்னால் உனக்கு கூலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் அபுதாவுதில் இன்னும் நிறைய ஹதீஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ருஃபி அல் கலம் அன் சலாஸ், 3 நபர்களை விட்டு எழுதுகோள்கள் எடுக்கப்பட்டு விட்டது. ருஃபி அல் கலம் அன் சலாஸ்,